श्रीमान वेंकटनाथार्य कवितार्क्य केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सतितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नवभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம். இன்றைய தினம் 31வது ஸ்லோகம் உத்தர சதகத்தில் அனுபவிக்கிறோம். இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமானின் சக்தி என்ற குணத்தை விளக்கி அருள்கிறார். முன்னையே பார்த்தா மாதிரி ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ், அதில் சக்தி என்ற குணத்தை இந்த ஸ்லோகத்தில் அருள்கிறார் சுவாமி. கார்யேனந்தே ஸ்வதனுமுகதः த்வாம் உபாதானமாஹுः சாதே சக்திः சுகரம் இதரச்ச இதி வேலான் விலங்க்ய இச்சாயாவத் विहरति सदा रंगराजानपेक्षा शैवैशानात् अतिशयकरी शोर्णनाभौ विभाव्या कार्येनन्ते स्वतनुमुखतस्वा त्वामुपादानमाहुः साते शक्तिः सुकरमितरच्चेति वेलां विलङ्घ्य इच्छायावत् विहरति सदा रंगराजानपेक्षा शैवैशानात् अतिशयकरी शोर्णनाभौ विभाव्या. ஸ்ரீ ரங்கநாதா, உனது சங்கல்பம் எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த செயலை செய்ய முடியாது, இந்த செயலை செய்ய முடியும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. எப்பவும் எங்கும் நிறைந்து எதனையும் செய்து முடிப்பதாக இருக்கும் ஆற்றல் உம்முடையது. இத்தகைய உனது சங்கல்பம் சக்தி என்று கூறப்படும் உனது குணமாக உள்ளது. இத்தகைய சக்தி காரணமாகவே அனைத்தும் அறிந்தவர்கள் எண்ணற்ற காரிய வஸ்துக்களில் சேத்தனம் அச்சேதனம் ஆகியவற்றை சரீரமாக கொண்ட உன்னை அனைத்திற்கும் உபாதான காரணம் என்று கூறுகின்றனர். ஆயினும் பாசுபத மதத்தின் வாதங்களை வீழ்த்துவது உனது இந்த சக்தியிலான அல்லையா? அதனை சிலந்தியிடம் கூட பார்க்கலாமே என்று தெரிவிக்கிறார் சுவாமி. கார்கேனந்தே, ஹே ரங்கராஜா, ஸ்ரீ ரங்கநாதனே, ஸ்வதனுமுக தத்வாமுபாதானமாஹு. ஸ்ரீ ரங்கநாதா, அனபேக்ஷா ஸ்வதசித்தமான, எதையும் எதிர்பாராத ஸ்வதசித்தமான தே இச்சா, தேவரீருடைய சங்கல்பமான திருவுள்ளமானது சுகரம் இதரத், இது செய்ய சுகரம், இது செய்ய எளியது, இது செய்ய இயலாதது என்பதில்லை. இதி என்கிற வேலாம் விலங்கிய, வேலாம்னா வரம்பை, விலங்கிய மீறி, சதா எப்போதும், யாவத் முழுவதும், எப்படியேனும், விகரதி விளையாடி வருகிறது, எப்பவும் உலாவுகின்றது. அப்படி உமது அப்படிப்பட்ட தேவரீருடைய சங்கல்பம் சக்தி, எதையும் சாதிக்கும் திறமையானது, அந்த குணமானது சக்தி உமக்கு இருப்பதால் தான் அனந்தே காரியே, எல்லையில்லாத அனந்தமான எல்லையில்லாத ஜகத் வியாபாரங்களில் காரியங்களில் ஸ்வ தேவரீருடைய தனது தனுமுகத்தக திருமேனியாய் அமைந்த சேத்தன அச்சேதனங்களை கொண்டு துவாம் தேவரீரையே உபாதானம் மூலப்பொருளாக ஆகுகு வேத வைதிகர்கள் தெரிவிக்கின்றனர். சா அப்படிப்பட்ட சக்தி ஏவ, அந்த சக்திதான் ஐஷானாத் பசுபதி மதத்தில் ஒப்பிய பசுபதியை சேர்ந்ததை விட அதிசயக்கரி, விலட்சணமாக இருக்கிறது, டிஃபரெண்ட்டாக இருக்குது. பசுபதியின் பாசுபத மத பிரக்கிரியை காட்டிலும்
விலட்சணமாக இருக்கிறது. சா அந்த சக்தி ஊர்ணானாபவ் சிலந்தி பூச்சியிடமிருந்து காணலாம், விபாவியா காணத்தக்கது. ஸோ இந்த ஸ்லோகத்தில் நான் முன்னையே படித்த மாதிரி ஒரு பொருள் உருவாகணும்னா அதுக்கு 3 காரணங்கள் தேவை. ஒன்று நிமித்த காரணம், இன்னொன்று உபாதான காரணம் மற்றும் சககாரி காரணம். உதாரணமாக ஒரு துணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. துணியை நெய்பவன், அந்த நெய்பவன் நிமித்த காரணம். துணிக்கு உண்டான நூல் மூலப்பொருள் உபாதான காரணம். அதற்கு தேவையான தறி, அந்த மேலே இருக்கிற அந்த கட்டை, அதெல்லாம் சககாரி காரணம். இங்கு பாசுபத மதத்தின் வாதமானது உபாதான காரணமாக உள்ள மூலப்பொருள் தன்னை அழித்து கொண்டு, அதாவது தான் மாற்றமடைந்த பின்னர் மற்றொரு பொருளை உருவாக்கும் என்பது. அப்படி வச்சுட்டா பிரம்மம் இந்த உலகின் உபாதான காரணம் என்னும்போது அவன் மாறுபாடு அடைகிறான் என்று ஆய்விடும் இல்லையா? தன்னை அழித்து கொண்டு உலகமாகிறது, மாறுபாடாகிறது. ஆனால் இந்த வாதமானது தள்ளப்படக்கூடியது, அப்படி மாற முடியாது அப்படிங்கிறார். ஏன் அது எப்படி மாற முடியாது? ஒருத்தர் தன்னை வைத்து கொண்டு அதை படைக்கிறார் அப்படின்னா மாறித்தானே ஆகணும் அப்படின்ற கேள்விக்கு அவர் ஒரு உதாரணம் சொல்கிறார். பட்டர் சிலந்தி பூச்சி வலை பின்னும், சிலந்தி வலை. அது என்ன பண்ணும்? சிலந்தி தனது வலையை பின்னுவதற்காக பட்டு நூலை தன்னுடைய வாயிலிருந்து வெளியிலே வர வைக்கிறது. அந்த பட்டு நூலை தன்னிடமிருந்து உற்பத்தி செய்கிறது. ஆகவே அந்த பட்டு நூலை வச்சு அந்த சிலந்தி வலை பின்னுகிறது. அதுக்கு அந்த பட்டு நூலை பொறுத்தவரை சிலந்தி தான் உபாதான காரணம். இப்படி அது உபாதான காரணமாக இருந்தாலும் வலை பின்னி முடிஞ்ச அப்புறம் சிலந்தி எந்த விதமான மாறுபாடும் அடைவதில்லை. அது தன்னை அழித்து கொண்டு ஒன்றும் வலை பின்னலை, அதனால் அது உடம்பு ஒன்றும் இழைக்கலை, அதே அளவு தான் இருக்குது. மறுபடியும் அந்த வலையை மறுபடியும் இழுத்துக்கும். இப்படி அற்பமான சக்தி கொண்ட சிலந்திக்கே இவ்வளோ இருக்கும்போது பிரம்மத்திற்கு இது சாத்தியமாகாதா என்று கேட்கிறார் சுவாமி பராசரபட்டர். ஸோ இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமானின் சக்தி என்ற குணத்தை ஆச்சரியமாக விளக்கி அருள்கிறார். எம்பெருமான் உலகில் உள்ள பொருட்கள் யாவற்றிற்கும் உபாதான காரணமாக இருக்கும் நிலையே சக்தி. மண்குடம் உண்டாக மண் உபாதானம், அந்த குயவன் மண்ணை அந்த குடத்தை செய்பவன் நிமித்த காரணம், அதற்கு உண்டான சக்கரம் முதலானவை சககாரி காரணம். முன்னையே பார்த்தோம். இங்கு பரமாத்மாவே உபாதான காரணமானால் உலகத்தை படைக்க நிர்விகாரனான எம்பெருமானுக்கு, மாறுதலே அடையாத எம்பெருமானுக்கு இப்படி ஸ்வரூபத்தில் விகாரம் வராதா என்று கேட்கிறார். அது வராது என்பதற்கு சிலந்தி பூச்சியை திருஷ்டாந்தமாக காட்டுகிறார். உதாரணமாக, சிலந்தி தனது உடலின் ஏகதேசத்திலிருந்து வலையில் உள்ள தேவையான நூலை உண்டாக்குவது போல, தேவையற்ற போது அதை சுருக்கி மீண்டும் தனது உடலில் அடக்கி கொள்வது போல ஒரு சிலந்தி பூச்சிக்கு உள்ள திறமை சர்வஜனான எம்பெருமானுக்கு இருக்காதா? இதை ஸ்ருதி காட்டுகிறது. யதோர்ணனாபிஹி சுஜதே கிருண்ணதேச்ச என்று ஸ்ருதி காட்டுகிறது. மகனியர்களும் அதை தெரிவிக்கிறார்கள். ஊர்ணனாபிர்யதா ஸ்ருஷ்ட்வா ஸ்வயம் தத்கிரசதே புனः ததா ஸ்ருஷ்ட்வேதமகிலம் ஸ்வயம் தத்கிரசதே ஹரிஹி என்று மகனியர்களும் அந்த விஷயத்தை காட்டுகிறார்கள். சில செயல்கள் சிலரால் செய்ய முடியும், அதை சுகரம் என்பர். சுகரம்னா எளிதாக செய்ய முடியும், இது செய்ய எளியது. சில பேரால் செய்ய முடியாது, அது துஷ்கரம் என்பர். இந்த மாதிரி எல்லையே எம்பெருமானுக்கு கிடையாது. இச்சாத ஏவ தவ விஸ்வ பதார்த்த சத்தா ஸ்ரீ வைகுண்டஸ்தவத்தில் 36வது ஸ்லோகத்தில் கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார். எப்போது எதை படைக்க விருப்பமோ அப்போது அது உண்டாகும். அவருக்கு எப்போ எது விருப்பமோ அப்போ அது உண்டாகும். நம்மை போல் அவருக்கு இன்னொரு வஸ்து தேவையில்லை, இதர வஸ்துக்களின் உதவி முதலியனைய தேவையில்லை கிரியேட் பண்ணுறதுக்கு. பசுபதி என்னப்பட்ட சிவனின் மதத்தை விட இதுதான் நம் மதத்துக்குள்ள ஏற்றம்.
உபாதானம் து பகவான் நிமித்தம் பரமேஸ்வரகா என்றனர் அவர்கள். உபாதானம் நிமித்தம் இரண்டும் பகவானே என்பது நம் மதம். இன்னும் கூறப்போனால் சககாரி காரணமும் அவனே தான். அவனுக்கு அவனைத் தவிர வேறு சககாரி காரணமே தேவையில்லை. இதுதான் ஸ்ரீ வால்மீகி பகவானும் ராமாயணத்தில் சகாய கிருத்தியம் கிம் தஸ்ய என்று காட்டுகிறார். தமது உடலாய் அமைந்த மூல பிரகிருத்தியால் தான் விகாரம் ஏற்படுகிறது. ஆதபடியால் நிர்விகார ஸ்ருதிக்கு விரோதம் இல்லை. இதை சூத்திரத்தில் பிரம்மசூத்திரத்தில் பிரகிருத்தி அதிகரணம் 1.4.7 அதனுடைய சாரமே இதுதான். அடியேன் தன்யோஸ்மி ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.